நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் நாங்கள் அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கும் நாம் தொடர்ந்து ஃபெய்த் தட் ஷோஸ் நோ பார்ஷியாலிட்டி, பட்சபாதம் காட்டாத விசுவாசம் என்ற தலைப்பு டாக்டர் எபி நம்மோடு வசனத்தை பகிர்ந்து கொள்ளுவார்கள். வாங்க வசனத்தை சேர்ந்து தியானிப்போமா? இன்றைய உலகத்தில் பட்சபாதம் பார்ப்பது, ஷோயிங் ஃபேவரிட்டிசம் அல்லது பட்சபாதம் காண்பிப்பது என்பது பொதுவாக இருக்கக்கூடியது. ஒருவேளை ஸ்கூல்ஸ் அல்லது காலேஜஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சில டைமில் டீச்சர்ஸ், ப்ரொஃபஸர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஃபேவரிட்டிசம், பட்சபாதம் காட்டுவாங்க. ஒருவேளை நல்ல படிக்கிற பிள்ளைங்களுக்கு நல்ல ஃபேவரிட்டிசம் காட்டுவாங்க. அது கூட ஒரு விதத்தில் நல்லது தான், நல்ல படிக்கிற பிள்ளைகளை உற்சாகப்படுத்துவது. ஆனால் அதன் அடிப்படையில் மற்றவர்களை சரியாக ஹேண்டில் பண்ணாதது தவறு. ஆனால் சில நேரத்தில் ஒருவேளை சில பேரண்ட்ஸ் ரிச்சாக இருப்பதுனால அவங்களுடைய பிள்ளைகளுக்கு பட்சபாதம் காட்டுவது தவறு. ஸோ ஸ்கூல்ஸ், காலேஜஸில் இது இயல்பாக காணப்படக்கூடியது. அதே போல தான் ஒர்க் பிளேசஸ்லேயும் சில நேரத்தில் ப்ரொமோஷன் அப்படின்னு சொல்லி வரும்போது நல்ல ஒருத்தர் கஷ்டப்பட்டு நல்ல வேலை செய்யக்கூடியவர், நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கக்கூடியவர், அவருக்கு கொடுப்பதற்கு பதிலாக ஒருவேளை அந்த டீம் லீடரோட நல்ல தொடர்பில் இருக்கக்கூடியவர், ஒருவேளை டீ காஃபிலாம் போய் குடித்து நல்ல பழக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு அந்த ப்ரொமோஷனை கொடுப்பது அது ஃபேவரிட்டிசம், பட்சபாதம் காண்பிப்பது அப்படின்னு சொல்லி. ஸோ இப்படிப்பட்ட காரியங்கள் ஒருவேளை ஸ்கூல்ஸ், காலேஜஸ் இல்லைன்னா ஒர்க் பிளேசஸில், சில நேரத்தில் நம்முடைய குடும்பத்தில் கூட, ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்ஸில் கூட பெற்றோர்கள் சில நேரத்தில் 2 பிள்ளைங்க இருக்காங்கன்னா ஒரு பிள்ளைகள்கிட்ட அந்த ஃபேவரிட்டிசம் காட்டுவது. யாக்கோபு திருச்சபையில் இருக்கக்கூடிய ஒரு காரியத்தை யாக்கோபு 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 13 வரை எழுதியிருக்கிறார். அதை குறித்து தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். உங்களுடைய வேதாகமத்தை யாக்கோபு 2ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். அதில் 2ஆம் வசனம், 3ஆம் வசனம், அந்த கான்டெக்ஸ்ட்டை யாக்கோபு அழகாக சொல்கிறார். என்ன கான்டெக்ஸ்ட்? பொன் மோதிரமும் மினுக்குள்ள வஸ்திரமும் தரித்திருக்கிற ஒரு மனுஷனும், கந்தையான வஸ்திரம் தரித்திருக்கிற ஒரு தரித்திரனும் உங்கள் ஆலயத்தில் வரும்போது, ஸோ உங்களுடைய கூடுகையில், உங்களுடைய அசம்பிளியில் வரும்போது மினுக்குள்ள வஸ்திரம் தரித்திரவனை கண்ணோக்கி, அதாவது சாதாரணமாக பார்க்கறதில்ல, கண்ணோக்கி அவங்கள பார்த்த உடனே கொஞ்சம் அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா அட்டென்ஷன் கொடுக்கிறது. கண்ணோக்கி, நீர் இந்த நல்ல இடத்தில் உட்காரும் என்றும், தரித்திரனை பார்த்து நீ அங்கே நில்லு அல்லது இங்கே என் பாத அண்டையிலே உட்காரு என்றும் நீங்கள் சொன்னால். திருச்சபையில் காணப்படக்கூடிய ஒரு காரியத்தை யாக்கோபு இந்த இடத்துல எழுதியிருக்கிறார். புவர் அண்ட் ரிச். ஆலயத்துக்கு வரும்போது ரிச்சாக இருக்கிறவங்களுக்கு நல்ல சிறப்பான இடம், போராக இருக்கிறவங்களுக்கு ஒருவேளை நிற்கக்கூடிய ஒரு காரியம் அல்லது கீழே உட்கார வைக்கக்கூடிய ஒரு காரியம். இந்த காரியத்தை தான் யாக்கோபு 2ஆம் அதிகாரத்தில் எழுதுறார். அதை எழுதும்போது முதல் வசனத்தில் என்ன சொல்றாருன்னா, என் சகோதரரே, மகிமையுள்ள நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசத்தை பட்சபாதத்தோடே பற்றி கொள்ளாதிருப்பீர்களாக அப்படின்னு சொல்றார். ஃபேவரிட்டிசமும் ஃபெய்த்தும் அது ஒன்றோடு ஒன்று சேர்ந்து செல்லக்கூடியது அல்ல. பட்சபாதமும் கிறிஸ்தவ விசுவாசமும் முரண்பாடாக இருக்கக்கூடியவை. எப்படி லைட் அண்ட் டார்க்னஸ் ஒன்றோடு ஒன்று சேராது, அதே போலதான்
உண்மையும் பொய்யும் ஒன்றோடு ஒன்று சேராது. தாழ்மையும் அதே போல பெருமையும் ஒன்றோடு ஒன்று சேராது. அதே போல தான் இந்த இடத்துல யாக்கோபு என்ன சொல்றாருன்னா, நீங்கள் கிறிஸ்துவின் மேல் உள்ள உங்களுடைய விசுவாசம் இருக்குல்ல, அப்படிப்பட்ட விசுவாசம் நீங்கள் வைத்திருக்கும் போது இந்த பட்சபாதம் காண்பிப்பது நல்லதல்ல அப்படின்னு சொல்றார். ஸோ ஃபெய்த்தும் ஃபேவரிட்டிசமும் அது ஒன்றோடு ஒன்று சேர்ந்து இருக்க முடியாது. விசுவாசமும் கிறிஸ்தவ விசுவாசமும் அதே போல பட்சபாதம் காண்பிப்பதும் ரெண்டும் சேர்ந்திருக்க முடியவே முடியாது. அதை தான் இந்த இடத்துல யாக்கோபு எழுதுறார். இன்றைக்கு நம்ம சிந்திக்கக்கூடிய அந்த தலைப்பு என்னன்னா, faith that shows no favoritism. பட்சபாதம் காட்டாத விசுவாசம். கிறிஸ்தவ விசுவாசம், கிறிஸ்தவ விசுவாசிகள் அப்படின்னு சொல்லும்போது பட்சபாதம் காண்பிக்க கூடாது. ஒருவேளை ஸ்கூல்ஸ்ல இருக்கலாம், காலேஜஸ்ல இருக்கலாம், வேலை செய்கிற இடத்துல இருக்கலாம், சில நேரத்தில் குடும்பத்தில் இருக்கலாம். ஆனால் ஆலயத்தில் அப்படின்னு சொல்லி வரும்போது, சர்ச் அப்படின்னு சொல்லி வரும்போது நிச்சயமாக அங்கே இருக்கக்கூடாது. சர்ச் ஒரு நல்ல உதாரணமாக இருக்க வேண்டும். சர்ச் ஒரு நல்ல எக்ஸாம்பிளாக இருக்க வேண்டும், ஒரு எக்ஸாம்பிளரா இருக்க வேண்டும். அதுதான் யாக்கோபுக்கு பிரியம். ஆகவே ஸ்கூல்ஸ்ல இருக்கலாம் அப்படின்றது கிடையாது, அதே போல குடும்பத்தில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கிடையாது. ஆனால் சர்ச்ல நிச்சயமாகவே இருக்கக்கூடாது. ஏனென்றால் அங்கே கிறிஸ்துவை விசுவாசிக்கக்கூடிய விசுவாசிகள் சேர்ந்து வரக்கூடிய இடம். ஆகவே அங்க இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பிக்கிறார். ஆனா இதை தொடர்ந்து 3 காரணங்களை சொல்றார். ஏன் ஃபேவரிட்டிசம், பார்ஷியாலிட்டி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி 3 reasons, 3 காரணங்களை சொல்றார். அதை இந்த பகுதியிலிருந்து நாம் பார்க்க இருக்கிறோம். முதல் காரியம் என்னன்னா, கிறிஸ்துவே நமது கனத்துக்குரியவர். Christ alone is worthy of our honor. கிறிஸ்துவே மகிமைக்கு உரியவர் அல்லது நமது கனத்திற்கு உரியவர். 1ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது நாம் எப்படி வாசிக்கிறோம் என்றால், என் சகோதரரே, மகிமையுள்ள நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசத்தை அப்படின்னு சொல்றார். இந்த இடத்துல கிறிஸ்துவை குறித்து, கர்த்தராகிய கிறிஸ்துவை குறித்து சொல்லும்போது, மகிமையுள்ள நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, இந்த காரியத்திலிருந்து யாக்கோபு என்ன சொல்ல வர்றார்னா, அவர் மட்டுமே மகிமைக்கு பாத்திரர், அவர் மட்டுமே கனத்திற்கு பாத்திரர். ஒருவேளை இதற்கு பிறகு அந்த உதாரணத்தை சொல்றாரு, ரிச் பீப்புள், புவர் பீப்புளை குறித்து. எப்படி திருச்சபையில் சில நேரத்தில் பட்சபாதம் காண்பிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி, ரிச் பீப்புளுக்கு அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த செல்வம், இல்லைன்னா அந்த வெல்த், இல்லைன்னா அவங்களுடைய செல்வாக்கு, இன்ஃப்ளூயன்ஸ், அதன் மூலமாக அவர்கள் மகிமைக்கு அல்லது கனத்துக்கு பாத்திரர் அல்ல, மாறாக கிறிஸ்துவே மகிமைக்கு பாத்திரர் அப்படி என்பதை இந்த இடத்துல யாக்கோபு அழகாக சொல்லுகிறார். மகிமையுள்ள நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இந்த மகிமையுள்ள நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யமுள்ளவராயிருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்களாகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. இயேசுவானவர் ஐஸ்வர்யம் உள்ளவர். ஆனால் உங்களையும் என்னையும் ரட்சிப்பதற்காக, மீட்பதற்காக, அவருடைய பிள்ளைகளாக மாற்றுவதற்காக அவர் என்ன செய்கிறார்னா, உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே.
சங்கீதம் 24 வாசிக்கும் போது பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையது அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். அதே போல சங்கீதம் 50 வாசிக்கும் போது சகல காட்டு ஜீவன்களும் பர்வதங்களில் ஆயிரமாய் திரிகிற மிருகங்களும் என்னுடையவைகள். அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தும் உங்களையும் என்னையும் மீட்பதற்காக தரித்திரரானார். ஆகவேதான் அவர் மகிமைக்கும் கனத்திற்கும் பாத்திரர். திருச்சபையில் அல்லது மற்ற இடங்கள்ல கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் மத்தியில் அவங்க ஒருவேளை காலேஜில் இருந்தாலும் சரி, ஸ்கூல்ஸில் இருந்தாலும் சரி, இல்லைன்னா ஒர்க் பிளேஸில் இருந்தாலும் சரி, அல்லது வீட்டில் இருந்தாலும் சரி, சர்ச்சில் இருந்தாலும் சரி, அவங்க மத்தியில் இது இருக்கக்கூடாது. காரணம், ஒரு தனி நபர் அவர் மகிமைக்கு பாத்திரர் கிடையாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே மகிமைக்கு பாத்திரர். ஆகவே பட்சபாதம் காட்டுவது பார்ப்பது தவறு என்பதை யாக்கோபு இந்த பகுதியில் நமக்கு சொல்ல வர்றார். ஸோ முதல் காரணம் என்னன்னா, கிறிஸ்துவே நமது கனத்துக்குரியவர். Christ alone is worthy of our honor, worthy of our glory. மகிமைக்கு அவர் மாத்திரமே பாத்திரர். இன்னொருவருக்கு பணம் இருப்பதனால அல்லது அந்தஸ்து இருப்பதனால செல்வாக்கு இருப்பதனால அவர் ஒரு காலம் மகிமைக்கு பாத்திரராக இருக்க முடியாது. உங்களையும் என்னையும் மீட்பதற்காக இந்த உலகத்தில் நமக்காக தரித்திரரானாரே, அவர் மட்டும்தான் மகிமைக்கும் கனத்துக்கும் பாத்திரர். இரண்டாவது ஒரு காரணத்தை சொல்றாரு. அது என்ன காரணம் என்றால், தேவன் பட்சபாதம் காட்டுவதில்லை. God shows no partiality. அதை குறித்து நாம் 5ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். என் பிரியமான சகோதரரே கேளுங்கள், தேவன் இவ்வுலகத்தின் தரித்திரரை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாகவும் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தாம் வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தை சுதந்தரிக்கிறவர்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா? தேவனை குறித்து பார்க்கும்போது அவர் பட்சபாதம் இல்லாதவர். ஒருவேளை ஒரு ஏழை அப்படின்னு சொல்லும்போது, அல்லது பணம் இல்லாத ஒரு நபர் அப்படின்னு சொல்லும்போது அவர்களை அவர் அப்படியே விட்டு விடவில்லை. என்ன செய்கிறார் அப்படின்னா, இவ்வுலகத்தின் தரித்திரரை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாகவும் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தாம் வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தை சுதந்தரிக்கிறவர்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா? நம்முடைய ஆண்டவர் பட்சபாதம் காட்டுகிற தேவன் அல்ல. அதை குறித்து ஈவன் உபாகமம் 10ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். உபாகமம் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில், உங்கள் தேவனாகிய கர்த்தர் தேவாதி தேவனும் கர்த்தாதி கர்த்தரும் மகத்துவமும் வல்லமையும் பயங்கரமுமான தேவனுமாயிருக்கிறார். அவர் பட்சபாதம் பண்ணுகிறவரும் அல்ல, பரிதானம் வாங்குகிறவரும் அல்ல. பட்சபாதம் பண்ணுகிறவரும் அல்ல. அதுதான் நம்முடைய ஆண்டவர். ஆகவே விசுவாசிகள் மத்தியில் திருச்சபையில் இப்படிப்பட்ட ஃபேவரிட்டிசம் காண்பிப்பது தவறு என்பதை யாக்கோபு இங்கே சொல்ல வர்றார். முதல்ல அவர் சொல்லக்கூடிய காரியம் என்னன்னா, கிறிஸ்துவே நமது கனத்துக்கு உரியவர். Christ alone is worthy of our honor. அடுத்தது அவர் சொல்லக்கூடியது என்னன்னா, தேவன் பட்சபாதம் காட்டுவதில்லை. God shows no partiality. ஒருவேளை யோசிக்கலாம் நீங்க, இந்த இடத்துல ஐஸ்வர்யவான்களை குறித்து அவர் பேசவில்லையே அப்படின்னு சொல்லி. இது ஒரு விதமான பார்ஷியாலிட்டி தானே, இது ஒரு விதமான ஃபேவரிட்டிசம் தானே. தேவன் தரித்திரர்களை ஐஸ்வர்யவான்களாகும்படியில தெரிந்து கொண்டார். அப்போ ஐஸ்வர்யவான்களை தெரிந்து கொள்ளவில்லையா? இதுவும் ஒரு விதமான ஃபேவரிட்டிசம் தானே, பார்ஷியாலிட்டி தானே அப்படின்னு சொல்லி நம்ம யோசிப்போம். இந்த விசுவாசிகள் பெரும்பாலும் இப்படிப்பட்ட ஒரு பேக்ரவுண்ட் இருந்து வந்தவங்க.
அதாவது திருச்சபையில் பணக்காரங்களும் இருக்காங்க, ஏழைகளும் இருக்கிறாங்க. ஆகவே தான் முதல் அதிகாரத்தில் சொல்லும்போது என்ன சொன்னார்னா, தாழ்ந்த சகோதரன் தான் உயர்த்தப்பட்டதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன், ஐஸ்வர்யவான் தான் தாழ்த்தப்பட்டதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன் அப்படின்னு சொல்றார். அங்க ஐஸ்வர்யவான்களும் இருக்கிறாங்க, அதே போல தாழ்ந்த சகோதரர்களும் சகோதரிகளும் இருக்காங்க. 2 விதமான விசுவாசிகள் இருக்காங்க. ஆனா பெரும்பாலானவங்க இந்த தாழ்ந்த சகோதரர்கள். ஆகவே தான் இந்த இடத்துல அவர்களை குறித்து சொல்றார். வேதத்துல பார்க்கும்போது, அதுவும் குறிப்பாக இதே யாக்கோபு நிருபத்தில் பார்த்தா கூட, இதற்கு பின்வரும் சாப்டர்ஸ்ல, ஈவன் இதே சாப்டர்ல ஆபிரகாமை குறித்து ஒரு உதாரணத்தை சொல்ல வர்றார். அடுத்தது 5th சாப்டர்ல யோபை குறித்து சொல்றார். இந்த ஆபிரகாம், யோபு இந்த 2 பேருமே நல்ல ரிச் பீப்புள். ஸோ தேவன் தெரிந்து கொள்ளக்கூடியவர்கள் வெறும் ஏழைகள் அல்லது தாழ்ந்த சகோதரர்கள் என்பது மட்டும் கிடையாது. ஆனால் இந்த இடத்துல யாக்கோபு ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை சொல்ல வருகிறார். ஆகவே தான் அவர் என்ன சொல்றார்னா, என் பிரியமான சகோதரை கேளுங்கன்னு சொல்லிட்டு, தேவன் உலகத்தில் தரித்திரரை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாகும்படி தமிழத்தில் அன்பு கூறுவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக அவர்களை தெரிந்து கொண்டார் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல சொல்றார். இயேசுவோடு ஊழியம் செய்த சீஷர்கள் இருந்தாங்க. அவங்கள நல்ல ஃபினான்ஷியல் சப்போர்ட் கொடுத்து தாங்கி வந்த சகோதரிகளும் இருந்தாங்க. அதே போல வேதத்தில் நம்ம பார்க்கும்போது சகேயு ஆயக்காரன், லேவி ஒரு ஆயக்காரன். கடைசியில் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரத்தை வாங்கி அடக்கம் பண்ணின அந்த நபருமே ஒரு ரிச் மேன் தான். ஸோ இயேசுவானவர் பணக்காரங்களுக்கு விரோதி கிடையாது. இந்த இடத்துல அந்த விதமான ஏழைகளை தாழ்வாக நடத்துவதும் பணக்காரர்களை உயர்வாக நடத்துவதும் காணப்பட்டதுனால இந்த இடத்துல அந்த குறிப்பை சொல்றார். ஸோ தேவனிடத்துல பட்சபாதம் கிடையாது, அவர் பட்சபாதம் பார்ப்பது கிடையாது. ஆகவே கிறிஸ்துவை விசுவாசிக்கிற விசுவாசிகள் அவரிடத்திலும் இது காணப்படக்கூடாது. முதல் காரணம், கிறிஸ்துவே நமது கனத்திற்கு உரியவர். Christ alone is worthy of our honor. ஆகவே பட்சபாதம் இருக்கக்கூடாது. அடுத்தது, தேவன் பட்சபாதம் காட்டுவதில்லை. God shows no partiality. கடவுள் அப்படி காட்டுவது கிடையாது. ஆகவே விசுவாசிகளும் அதை காட்டக்கூடாது. மூன்றாவது ஒரு குறிப்பை இதே பகுதியில் யாக்கோபு சொல்றார். என்ன குறிப்புனா, favoritism is sin. பட்சபாதம் காட்டுவது பாவம் அப்படின்னு சொல்லி சொல்றார். ஸோ 8ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறோம். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று வேத வாக்கியம் சொல்லுகிற ராஜரீக பிரமாணத்தை நீங்கள் நிறைவேற்றினால் நன்மை செய்வீர்கள். ஸோ ஃபர்ஸ்ட் அவர் சொல்லக்கூடியது என்னன்னா, ராஜரீக பிரமாணம். ராஜரீக பிரமாணம் அப்படின்னு சொல்லி ஏன் சொல்றாருன்னா, இது ராஜாவுக்குரிய ஒரு பிரமாணம், இது ராஜ்யத்துக்குரிய ஒரு பிரமாணம். ஆகவே தான் இதை ராஜரீக பிரமாணம் அப்படின்னு சொல்லி சொல்றார். இந்த பிரமாணம் இட் பிலாங்ஸ் டு த கிங். அந்த கிங் யாருன்னா ஜீசஸ். கிங் ஜீசஸ்க்குரியது. எல்லா கற்பனைகளையும் அவர் சம்மரைஸ் பண்ணி சொன்னது என்னன்னா, முதலாவது தேவனிடத்தில் அன்பு கூறணும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அடுத்தது, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. இந்த சாப்டர் ஆரம்பிக்கும் போதே அவர் என்ன சொல்லி ஆரம்பிக்கிறார்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் உள்ள விசுவாசத்தை, உங்களுக்கு விசுவாசம் இருக்குது, பட் ஆனால் அந்த இடத்துல நீங்க உங்களை நேசிப்பது போல பிறனிடத்தில் நீங்கள் அன்பு கூறணும். அப்படி செய்தீங்கன்னா நன்மை செய்வீர்கள். ஆனால் 9ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், பட்சபாதம் உள்ளவர்களாய் இருப்பீர்கள் ஆனால்
பாவம் செய்து. ஒருவேளை நீங்க யோசிப்பீங்க, ஃபேவரட்டிசம் ஒரு பாவமா, பட்சபாதம் பார்ப்பது ஒரு பாவமா? ஒருவேளை திருடுவது பாவம், கொலை செய்வது பாவம், ஃபேவரட்டிசம் பட்சபாதம் காண்பிப்பது பாவமா? யாக்கோபு தெளிவா அந்த இடத்துல சொல்றாரு, பட்சபாதம் உள்ளவர்களாய் இருப்பீர்கள் ஆனால் பாவம் செய்து மீறினவர்கள் என்று நியாயப்பிரமாணத்தால் தீர்க்கப்படுவீர்கள். எப்படியெனில் ஒருவன் நியாயப்பிரமாணம் முழுவதையும் கை கொண்டிருந்தும், அந்த ராஜரீக பிரமாணத்திலிருந்து நியாயப்பிரமாணத்துக்கே போயிட்டார் யாக்கோபு. நியாயப்பிரமாணம் முழுவதையும் கை கொண்டிருந்தும் ஒன்றிலே தவறினால் எல்லாவற்றிலும் குற்றவாளியாயிருப்பான். அந்த ஒன்று கூட எதுவா இருக்கலாம்? ஒருவேளை பட்சபாதம் காட்டுவதாக கூட இருக்கலாம். அப்படி பட்சபாதம் காட்டும்போது நாம் எல்லாவற்றிலும் குற்றவாளிகளாக காணப்படுவோம். ஏனென்றால் இந்த பாவத்தை சொல்லும்போது ரெண்டு ஒரு பெரிய பாவத்தோடு கம்பேர் பண்ணி சொல்றார். அதை குறித்து 11ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். ஏனென்றால் விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று சொன்னவர் கொலை செய்யாதிருப்பாயாக என்றும் சொன்னார். ஆதலால் நீ விபச்சாரம் செய்யாமல் இருந்தும் கொலை செய்தாயானால் நியாயப்பிரமாணத்தை மீறினவனாவாய். ஸோ ஒருவேளை இதை ஒரு சாதாரண பாவத்தோடு ஒப்பிட்டு கம்பேர் பண்ணி சொல்லியிருக்கலாம். இந்த இடத்துல பட்சபாதத்தை பற்றி பேசிட்டு இருக்கும்போது ரெண்டு விதமான காரியத்தை சொல்றாரு. கொலை செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு. ஏன் கொலை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு? நம்முடைய ஆண்டவர் ஜீவன் அளிக்கிறவர். சாத்தான் கொல்வதற்காக வரானா, இயேசுவானவரோ நம்முடைய நல்ல மேய்ப்பன் ஜீவன் கொடுப்பதற்காக வந்தார். ஸோ கொலை செய்வது என்பது அவருடைய அந்த கேரக்டருக்கு அது முரண்பாடாக இருக்கும். ஆகவே தான் கொலை செய்யாதிருப்பாயாகன்னு சொல்லியிருக்கிறார். அதே போல விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்றும் சொல்லியிருக்கிறார். விபச்சாரம் ஏன் செய்யக்கூடாது? அவர் உண்மையுள்ள தேவன், அவர் ஃபெய்த்ஃபுல் காட். அவர் அன்ஃபெய்த்ஃபுல்லாக இருக்க மாட்டார். ஆகவே தான் நாமும் ஃபெய்த்ஃபுல்லாக இருக்கணும். யாரோட நமக்கு திருமணம் ஆண்டவர் செய்து வைத்திருக்கிறாரோ அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்ல ஃபெய்த்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றது தான் ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு. அந்த கற்பனைகள் அப்படின்னு சொல்லும்போது அவைகள் எல்லாம் அவருடைய அந்த கேரக்டரை ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடியது, அவருடைய கேரக்டரை நமக்கு வெளிப்படுத்தக்கூடியது. இந்த ரெண்டு உதாரணத்தை குறித்து சொல்லிட்டு, நீ விபச்சாரம் செய்யல, நான் கொலை செய்துட்டேன்னா நீ நியாயப்பிரமாணத்தை மீறினவனாக காணப்படுகிற அப்படின்னு சொல்றார். சொல்லிட்டு 12ஆம் வசனத்துல என்ன சொல்றான்னா, சுயாதீன பிரமாணத்தால் நியாய தீர்ப்படைய போகிறவர்களாய் அதற்கேற்றபடி பேசி அதற்கேற்றபடி செய்யுங்கள். 3 காரணங்கள். முதலாவது, கிறிஸ்துவே நமது கனத்திற்குரியவர், மகிமைக்குரியவர். Christ alone is worthy of our honor. ஆகவே பட்சபாதம் காட்டக்கூடாது. அடுத்தது, தேவன் பட்சபாதம் காட்டுவதில்லை. God shows no partiality. ஆகவே பட்சபாதம் காட்டக்கூடாது. மூன்றாவது, பட்சபாதம் காட்டுவது பாவம். Favoritism is sin. இந்த காரணத்தினால பட்சபாதம் திருச்சபையில் நிச்சயமாகவே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவங்க மத்தியில் இது காணப்படக்கூடாது அப்படின்னு சொல்றார். பட்சபாதம் காட்டுவது அப்படின்னு சொல்லும்போது ஒரு லிட்டில் சின் தானே அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஆனால் அதுவும் ஆண்டவருக்கு விரோதமான ஒரு பாவம். இந்த பகுதியை ரொம்ப அழகாக யாக்கோபு முடிக்கிறார். பட்சபாதம் காட்டுவது பாவம் என்று சொன்னால் கூட அந்த 13ஆம் வசனத்துல என்ன சொல்றாருன்னா, ஏனென்றால் இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கமில்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும், ஆனால் நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டும். In Christ mercy
triumphs. நான் என்ன சொல்ல வரேன்னா, சங்கீதம் 103 அதில் நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை குறித்து நாம் அறிந்து கொள்கிறோம். அவர் எப்படிப்பட்டவர்னா, கர்த்தர் உருக்கமும் இரக்கமும். The Lord is merciful and gracious. நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். பட்சபாதம் காட்டுவது பாவம். ஆனால் நம்முடைய தேவன் இரக்கமுள்ளவர், உருக்கமுள்ளவர். merciful and gracious. அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றைக்கும் கோபம் கொண்டிரார். அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும், நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். ஒருவேளை பட்சபாதம் நாம் நம்முடைய வேலை செய்கிற இடத்துல, அல்லது நம்முடைய குடும்பத்தில், அல்லது நம்முடைய திருச்சபையில் நம்ம காட்டியிருப்போம் என்றால் அது பாவம். ஆனால் பாவத்தை நாம் அறிக்கை செய்து அதை விட்டு விடுவோம் என்றால் தேவனுடைய இரக்கத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். அவர் இரக்கமுள்ளவர். நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டும். ஸோ யாக்கோபு இந்த பகுதியை ஒரு குட் நியூஸ் மூலமாக அதை நிறைவு செய்திருக்கிறார். அது நமக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கக்கூடியதாக இருக்கு. கிறிஸ்துவின் பேரில் விசுவாசிகளாக இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் நம்முடைய கிறிஸ்தவ விசுவாசம் அதற்கும் ஃபேவரட்டிசத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. நான் ஆரம்பத்தில் சொன்னேன்ல, எப்படி இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் சம்பந்தம் கிடையாதோ, எப்படி உண்மைக்கும் பொய்க்கும் சம்பந்தம் கிடையாதோ, எப்படி தாழ்மைக்கும் பெருமைக்கும் சம்பந்தம் கிடையாதோ, அதே போல ஒரு விசுவாசிக்கும் அதே போல பட்சபாதம் காட்டுவதற்கும் சம்பந்தம் கிடையாது. அது இரண்டும் முரண்பாடானவைகள். அவர் மாத்திரமே கனத்திற்கு பாத்திரர். ஆகவே அவருக்கு நாம் மகிமையை செலுத்துவோம், அவருக்கு நாம் கனத்தை செலுத்துவோம். அவர் பட்சபாதம் காட்டுபவர் கிடையாது. ஆகவே நாமும் நம்மை நேசிப்பது போல மற்றவர்களையும் நேசித்து பட்சபாதம் காட்டாமல் இருக்கலாம். அப்படியே நாம் காட்டியிருந்தோம் என்றாலும் கூட நமக்கு மன்னிப்பு உண்டு. அது பாவம்தான், ஆனால் தேவன் இரக்கமுள்ளவர். நம்மை மன்னிக்கிறதற்கு அவர் தயை பெருத்தி இருக்கக்கூடியவர். ஆகவே ஒருவேளை நம்ம பட்சபாதம் காட்டியிருப்போம் என்றால், இன்றைக்கு நாம் அது தவறு அப்படின்னு சொல்லி, அது பாவம் என்று சொல்லி நாம் அதை ஏற்றுக்கொண்டு அதற்காக மன்னிப்பை கேட்கும்போது அவர் நமக்கு மன்னிப்பை கொடுப்பதற்கு விருப்பமுள்ளவராக இருக்கிறார். இட்ஸ் பைபிள் டைம் நிகழ்ச்சிக்கு எங்களோடு கூட வசனத்தை தியானிக்க வந்த உங்கள் யாவருக்கும் நன்றி. அடுத்த வாரம் faith that produces works, கிரியைகளை உருவாக்கும் விசுவாசம் என்ற தலைப்பில் தொடர்ந்து தியானிப்போம். Don't miss joining us again next Saturday at 10 p.m. on Satyam TV. Until we see you again, have a blessed week. Bye.